கோழி பார்த்திங்கன்னா நம்ம டாக் வளர்க்குறதுக்கு சமம். இந்த கோழி வளர்க்குறது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 30-40 பேரை கொத்தியிருக்கு. வீட்டுக்கு வரவங்க யாராவது புதுசாக இருந்தாலும் அவங்கள கொத்திடும். தெரியாத ஆளுங்க யார் வந்தாலும் அவங்கள கொத்திடும். அதனால தான் இந்த கோழியை நான் கட்டி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா யாரையும் கொத்தாது, ரொம்ப சேட்டை அதிகமாக பண்ணும் இந்த கோழி. அதனால் அவர் அப்படியே தனியாக விட்டுறது. இது பார்த்தீங்கன்னா புது ஆள். ஈபிலேருந்து ரீடிங் எடுக்கிறவரை கூட 2 டைம்ஸ் கொத்தியிருக்கு. யார் வீட்டுக்கு புதுசாக வந்தாலும் கொத்திடும், ரத்தம் வந்துடும், அந்த மாதிரி கொத்தும். பீக்ஸ்லாம் கூட வெட்டாமல் தான் இருக்கேன் நான். எங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாது, பட் புதுசாக வரவங்கள கொத்திடும். இதுக்கு ஏதாச்சும் ஆனாலும் எங்கள் வீட்டில் ரொம்ப எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா 2.5 இயர்ஸ் எங்க கூட இருக்குது. அதனால் இவனை ரொம்ப அக்கறையோடு பார்த்துப்பேன் நான். ஒன் டைம் உடம்பு முடியாமல் போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் கொடுத்து அப்போ கூட சரியாகலை. அப்புறம் பெட்ஸ் கிளினிக் போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்தேன். இப்போ ஆக்டிவாக தான் இருக்கார். அவரு ரொம்பவே ஆக்டிவ். சாப்பாடு கிச்சன் ரூமுக்கே கேட்டு வாங்கி சாப்பிடுவார் அவர்.